ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ சௌந்தரிய லஹரியில 80வது ஸ்லோகம் பார்க்கலாம். குஜௌ சத்ய ஸ்வித்ய தட கடித கூர்பா சபிதுரை குஷந்தௌ தோர்மூலே கனக கலசாபௌ கலயதா. குஷந்தௌ தோர்மூலே கனக கலசாபௌ கலயதா தவத்ராதும் பங்காதலமிதி வலக்னம் தனுபுவா. தவத்ராதும் பங்காதலமிதி வலக்னம் தனுபுவா. த்ரிதானந்தம் தேவி த்ரிவலி லவலி வல்லி பிரவி வல்லி பிரிவ. த்ரிதானந்தம் தேவி த்ரிவலி லவலி வல்லி பிரிவ. சரியா? இதனோட அர்த்தம் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது சொன்ன என்ன பலன் கிடைக்கிறதுனா, மகேந்திர ஜாலத்தில் வல்லமை பெற நிறைய ஜாலங்கள் காமிக்கும். கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் 1000 முறை ஸ்லோகத்தை ஜபித்தால் மகேந்திர ஜாலம் எனும் ஜால வித்தியில் வல்லவனாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிவேதனம் தேவை. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா ஸ்லோகம் ஒரே மாதிரி 45 நாள் இந்த புக்கையே படிச்சுட்டே டெய்லி ஒரு தரம் ஒரு ஸ்லோகம் அப்படி 100 ஸ்லோகம் டெய்லி படிச்சுட்டு வந்தா அதே நம்மளுக்கு ஒரு பவர் கிடைக்கும். தனித்தனியாக நீங்கள் பண்ணுறதுக்கு அதே நல்ல பவர். அதுக்கு தேன் பால் பாயசம் ஒரு நாளைக்கு வரும் நைவேத்தியம். அதில் என்ன சொல்கிறா அந்த ஸ்லோகத்துலனா, தேவி பரமசிவன் பெருமையை நினைத்தவுடன் என்ன ஆகுது? தங்க குடங்கள் போன்ற உன்னோட ஸ்தனங்கள் வளர்ந்து பூரித்து உரைகின்றதை பார்த்த மன்மதன் இந்த ஸ்தனபாரத்தால் இடுப்பு ஒடிந்து விடுமோ என்று நினைத்து ஒடிந்து விடாமல் இருக்க அதை காப்பதற்காக திரிவலி என்னும் மும்முடிப்பாகிய வள்ளி கொடிகளால் இடுப்பை 3 சுற்றாக கட்டியிருக்கிறானோ என்று எண்ண தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை நம்ம பாராயணம் பண்ணி பார்க்கலாம். குஜௌ சத்ய ஸ்வித்ய தட கடித கூர்பா சபிதுரை. குஜௌ சத்ய ஸ்வித்ய தட கடித கூர்பா சபிதுரை குஷந்தௌ தோர்மூலே கனக கலசாபௌ கலயதா. குஷந்தௌ தோர்மூலே கனக கலசாபௌ கலயதா தவத்ராதும் பங்கா தலமிதி வலக்னம் தனுபுவா. தவத்ராதும் பங்கா தலமிதி வலக்னம் தனுபுவா. த்ரிதானந்தம் தேவி த்ரிவலி லவலி வல்லி பிரிவ. த்ரிதானந்தம் தேவி த்ரிவலி லவலி வல்லி பிரிவ. குஜௌ சத்ய ஸ்வித்ய தட கடித கூர்பா சபிதுரை குஷந்தௌ தூர்மூலே கனக கலசாபௌ கலயத. தவத்ராதும் பங்கா தலமிதி வலக்னம் தனுபுவா. த்ரிதானந்தம் தேவி த்ரிவலி லவலி வல்லி பிரிவ. ஸ்ரீமாத்ரே நமஹ. ராம் ராம்.